श्रीराम जय जय राम श्रीमद् वाल्मीकि रामायणம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 15 சீதையை காணுதல். ஹனுமான் அங்கே இருந்த மாதிரியே நாலா பக்கங்கள்லையும் பார்த்துட்டு மைதிலியை தேடிட்டு அந்த பிரதேசம் பூரா கவனமாக பார்த்துட்டு இருந்தார். ஒரு தெய்வீகமான மனம், சுவை இதெல்லாம் இருக்கக்கூடிய தேவலோகத்து கொடிகளும் மரங்களும் இருந்துச்சு. எல்லா பக்கங்கள்லையும் நல்லா அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு இந்திரனோட பூங்காவான நந்தனத்துக்கு ஒப்பாக இருந்துச்சு. மான்களும் பறவைகளும் நிறைஞ்சிருந்தது. உப்பரிகை மாளிகைகள் நெருக்கமாக இருந்தது. குயில்கள் சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. பொன்மயமான நீலோத்பலம் தாமரைகள் இதெல்லாம் நிறைந்த குளங்கள் அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நிறைய ஆசனங்கள், விரிப்புகள், நிலவரைகள்லாம் இருந்தது. எல்லா காலத்துலேயுமே பூக்கக்கூடிய புஷ்பங்களும் பல குலை இருந்துச்சு. மலர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய அசோக மரங்கள் அங்கே நிறைய இருந்தது. அதோட காந்தியால் சூரியோதய கால செவ்வொளி மாதிரி அந்த இடம் இருந்தது. அந்த வனம் மரங்களோட ஒளியினால் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறத மாருதி பார்க்குறாரு. நூற்றுக்கணக்கான பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமாக கிளைகள் எல்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டதுனால மரங்களில் இலைகளே பார்க்க முடியாத மாதிரி இருந்தது. ஆனால் பறவைகள் வந்து உட்கார்ந்ததுனால மரங்களில் பறவைகள் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. ஆகா, எத்தனை அழகான அற்புதமான காட்சி! சோகத்தை போக்குற அசோக மரத்து அடிப்பக்கத்தில் பூக்கள் எல்லாம் விழுந்து குவியலாக இருந்துச்சு. புஷ்பங்களோட அந்த பாரம் தாங்காமல் மரங்கள் எல்லாம் தரையை தொட்டுட்டு இருந்துச்சு மாதிரி இருந்தது. நல்ல மலர்ந்த மலர்கள் இருக்கிற கொன்றை மரங்கள்லாம் நல்லா பூத்து இருந்துச்சு. புரச மரங்களும் ரொம்ப அதனுடைய காந்தியினால் அந்த பிரதேசம் பூராவும் பிரகாசிக்க பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. புன்னை, ஏழிலை பாலை, சம்பகம், நறுவிழி பூக்கள் நிறைஞ்ச மரங்கள் அங்கே நிறைய இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான அசோக மரங்களில் தங்கத்தில் ஒளி வீசிச்சு. சிலது அக்னி ஜுவாலை மாதிரி இருந்தது, சிலது கருமையான கண்மை மாதிரி இருந்தது. பல வகையான பூஞ்சோலைகள் இருக்கக்கூடிய இந்திரனோட நந்தனம் மாதிரி, குபேரனோட அழகான சைத்திர ரதம் மாதிரி, இது எல்லாத்த விட உயர்ந்ததாகவும் மனதுக்கு நினச்சே பார்க்க முடியாத மாதிரியும் ஒரு திவ்ய சோபையோடு இருந்தது அந்த அசோகவனம். நட்சத்திரங்கள் போல கணக்கில்லாமல் ஒளி வீசிக்கிட்டு இருக்கிற மலர்கள் நிறைய இருந்ததுனால இந்த இடம் என்ன ரெண்டாவது ஆகாயமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. பல வண்ணங்களில் ஒளி வீசிட்டுருக்கிற மலர்களெல்லாம் பார்க்குறப்போ இது என்ன ரத்தினங்கள் நிரம்பிய 5வது சமுத்திரமோங்கிற நினைக்கிற மாதிரி இருந்தது. எல்லா ருதுக்கள்லையும் பூத்து குலுங்கக்கூடிய பூக்கள் அங்கே குவிஞ்சிருந்தது. பறவை விலங்கு கூட்டங்களோட பலதரப்பட்ட ஒளிகள்னால அந்த பிரதேசமே கவர்ச்சியாக இருந்தது. மனசுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய நிறைய நறுமணங்கள் பரவி இருந்தது. இமயமலை மாதிரி மனம் வீசுறது, 2வது கந்தமாதனம் மாதிரி அந்த வனம் இருந்துச்சு. வானர சிரேஷ்டரான ஹனுமான் அசோகவனத்தில் தான் இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே உயரமாக ஒரு ஆலயத்தை பார்க்குறாரு. அதில் 1000 தூண் இருந்துச்சு. கைலாச மலை மாதிரி வெண்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. பவளத்தாலாம் படிக்கட்டு செஞ்சுருந்தாங்க. தங்கத்தை உருக்கி மேடைகள் அமைக்கப்பட்டிருந்ததை பார்க்குறாரு. கொஞ்சம் கூட பிழையே இல்லாமல் கண்களை பறிக்கிற மாதிரியான ஒரு அழகு. ரொம்ப உயரமாக கூர்மையாக இருந்ததுனால இதை பார்க்குறதுக்கு ஆகாயத்தை தொடர ஒரு பெரிய மலை மாதிரி இருந்தது. மாசுபடிஞ்ச ஆடை போட்டிருந்தவர், அரக்கிகளால் சூழப்பட்டிருந்தவர், உணவு சாப்பிடாததுனால இளைச்சவர், கொஞ்சம் தளர்ந்தவர், அடிக்கடி பெருமூச்சு விடுறவர், வளர்ப்புற துவிதியில் வர்ற அந்த பிறைச்சந்திரன் மாதிரி மாசு இல்லாத ஒரு மங்கை நல்லால் பார்க்குறாரு ஹனுமான். அவர் மெலிஞ்சிருந்ததுனால இன்னார் அப்படின்னு ஊகிச்சிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் ரொம்ப அழகிய உருவம்.
புகை கூட்டத்தினால மறைக்கப்பட்ட அக்னி கொழுந்து மாதிரி இருந்தார். அழுக்கடைஞ்ச ஒரு பட்டாடையை கட்டியிருந்தார். அழுக்கு படிஞ்சு இருந்தது அவர் மேலே. அலங்காரமே இல்லாமல் இருந்தார். தாமரை மலர் இல்லாத தடாகம் மாதிரி தெரிஞ்சார். லட்சுமணனை அவமானம் பண்ணி பேசினதுனால ஒரு வெக்க உணர்ச்சி வந்துருச்சு அவருக்கு. ராமனோட பிரிவுனால துக்கத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறவர், வாடி போயிருக்கிறவர், விரதானுஷ்டானம் இருந்துட்டுருக்கிறவர், அங்கார கிரகத்தினால பீடிக்கப்பட்ட ரோஹிணி நட்சத்திரம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்காரு. கண்களில் அப்படியே நீர் சொரியுது. ரொம்ப நலிவாக இருக்கார். உணவே சாப்பிடாததுனால ரொம்ப இழைச்சி போனவர். ராமனை பற்றின தியானத்தினால, பிரிவினால் ஏற்பட்ட சோகத்தினால ஆழ்ந்திருக்கிறவர். ரொம்ப எளியவர். நாள்தோறும் துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவர். தாங்கிட்ட அன்பு காட்டுற மக்களை பார்க்க முடியாதவர். ராட்சசிகள் கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்ததுனால தன் கூட்டத்தை விட்டுட்டு போய் நாய் கூட்டத்திட்டு சேர்ந்த பெண்மான் மாதிரி இருந்தார். அருணாகம் மாதிரி ஒரு ஒற்றை பின்னலும் இருக்கிறவர். சரத்காலத்தில் கரும்பச்சை மரங்களால் விளங்குற பூமி மாதிரி கருமையான கூந்தலால் அழகாக இருக்கிறவர். சுகத்தை அனுபவிக்கத்தக்கவர். வருத்தம் இதுதான்னு தெரியாமல் இருந்தவர். கண்கள் நல்ல அகலமாக இருக்கக்கூடியவர். ரொம்ப அழுக்கடைஞ்சவர், இழைச்சி போனவர். இவரை காரணங்களால் இவர் தான் சீதாதேவின்னு ஹனுமான் யூகம் பண்ணிட்டாரு. இஷ்டப்படி உருவம் எடுக்கிற ராட்சசனால் கவர்ந்துட்டு வர்றப்போ எந்த உருவத்தை நான் பார்த்தனே அந்த உருவத்தோடு இந்த பெண்மணி இருக்கார். முழு நிலா மாதிரி முகம் இருக்குது. அதே ஒரு தெய்வீக கடாட்சம் தெரியுது இவரை பார்த்தா. இவர் தான் அவர் அப்படின்னு. அதாவது எப்படி இருக்கார் அப்படின்னா, அனுஷ்டான நியமங்கள் இருக்கக்கூடிய ஒரு தவசி மாதிரி தரையில் உட்கார்ந்துருந்தார். சீதா பிராட்டியார் பயந்த சுபாவம் இருக்கிறதுனால தன்னை யாரும் நெருங்க முடியாத மாதிரி பெண் நாகம் போல பெருமூச்சு விடுறாரு. தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற சோகத்தினால ஒளி இழந்தவர், புகைமூட்டம் கூடிய அக்னி ஜுவாலை மாதிரி இருந்தவர், சந்தேகமான அர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஸ்மிருதியை போன்றவர், அழிக்கப்பட்ட செல்வம் மாதிரியானவர், நம்பிக்கை அழிக்கப்பட்டவர், தடைப்பட்ட ஆசை இருக்கிறவர், பெரும் பலனை பெற வேள்வியில் இடையூறுகள் ஏற்பட்டால் பயனை பெற முடியாதவர் மாதிரி ஆனவர், கலங்கின அறிவு இருக்கிறவர், பொய்யான குற்றச்சாட்டுனால அழிக்கப்பட்ட கீர்த்தி மாதிரியாக தெரிஞ்சார். ராமனை அடைய முடியாதபடி துன்பங்களால் தடைகளால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவர். ராவணை கவர்ந்து வந்த அவமானத்தினால உடம்பு குறுகி போயிருக்கிறது. பலமில்லாதவர், பெண்மான் மாதிரி கண்கள் இருக்கிறதுனால இங்கேயும் பார்த்துட்டே இருக்கார். கண்ணீரால் நிறைஞ்சு கருத்து வளைஞ்ச இமையோடு இருக்கிற தெளிவில்லாத முகம் இருக்கிறவர், உடம்புல அழுக்கடைஞ்சவர், தீனமாக இருக்கிறவர், அலங்கரிக்கத்தக்கவர், ஆனாலும் அலங்காரமே இல்லாமல் இருக்கார். மொழிப்புலமை இல்லாததுனால தவறான பொருள் சொல்லப்படுற பட்சத்தில் எப்படி அந்த மொழி இருக்குமோ அது மாதிரி அலங்காரம் இல்லாத சீத்தையை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் சிந்தனை பண்ணுறாரு. அப்புறம் உறுதி பண்ணிக்கிறாரு. அகலமான கண்கள் இருக்கிறவர், அரசகுமாரி தூயவரான அவரை பார்த்துட்டு காரணங்களை அலசி ஆராய்ஞ்சு இவர் சீத்தைன்னு முடிவுக்கு வராரு. ஹனுமான் புறப்பட்ட போது சீத்தையினுடைய சரீரத்தில் எந்தெந்த அணிகலன்கள் எல்லாம் இருக்குன்னு ராமர் சொன்னாரோ அந்த அணிகலன்கள் எல்லாம் மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறது பார்க்குறாரு ஹனுமான். ராமனை பிரிஞ்சிருந்ததுனால எல்லா நகைகளையும் கழட்டி மரத்தில் தொங்க விட்டுருந்தார். அழகாக செய்யப்பட்ட திரிகரணம் அப்படிங்கிற குண்டலங்கள், மணிப்பவளங்கள்னால அலங்காரம் செய்யப்பட்ட அணிகலன்கள், கைகளில் நிறைய நாட்கள் அணிஞ்சிருந்ததுனால கொஞ்சம் கருத்தும் அங்கங்களோட பதிவுகளோடு இருக்கக்கூடிய இந்த ஆபரணங்கள் ராமனால் சொல்லப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். கடத்திட்டு வர்ற வேலையில் சீத்தையாளர்கள் இவரால் கலட்டி எரியப்படலையோ அதெல்லாம் இங்கே இருக்குது, அதை நான் பார்த்துட்டேன், சந்தேகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறார். அவர் தூக்கி செல்லப்பட்ட போது வீசின அந்த பொன் தகடு மாதிரி மஞ்சள் நிறம் இருக்கிறது, மங்களமான மேலாடைய மரக்கிளையில் அப்பப்போ வானரர்கள் பார்த்தாங்க. ஒன்னோட ஒன்று உரசி ஒழிச்சுக்கிட்டு தரையில் விழுந்தது. விலை மதிக்க முடியாத முக்கியமானவைகளான அந்த ஆபரணங்கள் இவரால் எரியப்பட்டது.
இப்போ இப்போ இவர் உடுத்தியிருக்கிற சேலை ரொம்ப நாளாக அணியாமல் இருக்கிறதுனால எரியப்பட்ட மேலாடை மாதிரி அதே நிறத்தோட இதுவும் இருக்குது. இது நிச்சயம் அப்படிங்கிறாங்க. பொன்னிற அங்கங்களோடு இருக்க ராமனோட பிரியமான பட்டத்தரசி கற்புடையவரான சீதா பிராட்டியார் கண் பார்வையில் இருந்து மறைஞ்சிருந்தாலும் ராமனோட மனசுல இருந்து விலகலை. தேவியின் மனசு ராமன் கிட்டையும் ராமர்கிட்ட இருக்கிற மனசு தேவி கிட்டையும் இருக்குது. ராமனோட மனசு தேவி கிட்ட நிலச்சி நிற்கிது. அதனால்தான் இவரும் தர்மாத்மாவான ராமனும் இது நாள் வரை உயிரோடு இருக்கிறாங்க. சீதை இல்லாமல் நான் உயிரோடு இருக்கிறதுங்கிறது செயல்கரிய செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ராமன் தன்னோட தேகத்தை இன்னும் தாங்கிட்டு இருக்காரு. சோகத்தில் சரீரம் நசிக்கலை. அனுமான் ராமரை பற்றி சிந்திச்சிட்டு இருக்காரு. சீதையை பார்த்துட்டு அனுமான் சொல்கிறார், ரொம்ப மனசும் சந்தோஷமாகி ராமனை மனசால் நினைக்கிறாரு. அந்த பிரபுவை கொண்டாடவும் செஞ்சார். ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 15.